ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா. எல்லாமல்ல சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராமனுடைய திருவுளப்படி, அவரது ஆணைப்படி, அவருடைய கட்டளைப்படி அடியார்கள் பல இறைத்தொண்டுகளை சரியாக முழுமையாக ஆற்றி வருகின்றார்கள். ஆனாலும் சரீர சேவை, ஃபிசிக்கல் ஹெல்ப், அது அதிகமாக இந்த காலத்தில் தேவைப்படுகின்றது. ஏனென்றால் ஒரு பொருளை இருந்தாலும் ஒரு பொருளை எடுத்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புவதற்கும் ஒரு மனிதனோ மிருகமோ ஏதோ ஒன்று வண்டியோ உதவி தேவைப்படுகின்றது. அதற்கெல்லாம் சரீர சேவை செய்வதற்கு பலன்களோ சொல்லி மாளாதது. எது இருந்தாலும் நாம் சரீர சேவையை கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபடுத்திக் கொள்வோம். இன்றைக்கு உதாரணமாக இன்றைய மாதமானது மாதத்தின் முதல் தேதி. இன்று சென்னை அருகில் உள்ள திருப்போரூர் ஆலய வளம் மற்றும் கிரிவலம் வந்தால் இந்த மாதத்திற்கு முழுவும் நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் சுவாமி தரிசனம், கிரிவலம் இவையெல்லாம் செய்யும்போது அங்கங்கு பார்க்கின்ற பைரவ குலங்களுக்கு உணவிட்டு, பிஸ்கெட் போட்டு, இப்படி ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செய்து, வெயிலுக்கு தேவையான குளிர்ச்சியான நல்ல நீர், மோர், பானகம் இவைகளை சுத்தமான பாதுகாப்பான முறையில் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். எதையும் அளவு இட்டு கொடுக்க வேண்டாம். முடிந்தவரை நான் எடுத்தோன்னே கொடுக்கும்போதே என்னால் இவ்வளவுதான் முடியும் என்று தீர்மானித்து விடாதீர்கள். ஏனென்றால் என்னை எவ்வளவு தூரம் கொடுக்க வைக்கின்றாயோ இறைவா, அதை நான் கொடுக்கின்றேன், எனக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை என்று சொல்லுங்கள். எடுக்கும்போதே எவ்வளவு செலவாகும், எத்தனை பேருக்கு கொடுக்கணும், என்ன பலன் என்று கேட்க கற்றுக்கொள்ளாதீர்கள். அதை விட்டு ஒழித்து தொலைங்கள். இப்படி இன்றைய தேதி, மாதம், வருடம் இவையெல்லாம் கூட்டி வரும்போது இன்றைய தொகையானது 8 வருகிறதா என்று பாருங்கள். அப்படி சில பேர் பிறந்த தேதி நன்றாக இருக்கும். அதுதான் நம்முடைய பிறந்த தேதியினுடைய அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கலாம். ஆனால் கூட்டுத்தொகை 8 வரும். 8, 17, 26 இப்படி பல வரும்போது அவர்கள் வாழ்க்கையிலே முழுமையாக சிறு வயதில் ஒரு நல்ல நிலையும், பெரிய வயது ஏற ஏற அந்த நிலை மாறி அவர்களுக்கு சரிவு காலம் என்று சொல்வார்கள். அது கஷ்டகாலம். இந்த மாதிரி சரிவு காலம் வராமல் இருப்பதற்கும் தக்க ஜோதிடர்களை, ஒரு குருமுகமாக கற்றுக்கொண்ட அனுபவம் உள்ள, சாஸ்திர சம்பிரதாயத்தில் ஈடுபாடுள்ள ஒருவரை தேடி சென்று உங்களுக்கு தேவையான அதற்கான வழிமுறைகளை முழுமையாக பின்பற்ற கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரே மரத்தில் காய்க்கின்ற காயெல்லாம் ஒரே அளவோ பெருமனோ சிறுசோ கிடையாது. ஒரே குடும்பத்தில் வந்தவர்களெல்லாம் பல ஜென்மத்தில் பல பேருக்கு பல இடங்களுக்கு பிள்ளையாகவோ பல வகை ஜீவராசிகளாகவோ பிறந்திருக்க வாய்ப்பு அதிகமாக உண்டு. ஆனாலும் இந்த ஜென்மத்தில் நான் எப்படி பிறந்திருப்பேன் என்று உதாரணத்துக்கு சொல்கின்றேன். நீங்கள் தொடர்ந்து ஒரு ஏழைக்கு எங்கேயோ ஒரு இடத்திலே பார்த்து ஒரு அன்னதானம் இடுகின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அண்ணனோ தம்பியோ உங்கள் அப்பாவோ செய்திருக்க மாட்டார்கள். இருந்தாலும் அந்த ஏழைக்கு ஏதோ ஒரு புண்ணிய சக்திகளிலே பல குழந்தைகள் பிறந்திருக்கலாம். அந்த ஏழை மீண்டும் பிறந்திருக்கலாம். அவர்கள் சொல்லியிருப்பார்கள், எனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், என்னை நடுரோட்டில் விட்டான பெரிய பையன் சின்ன பையெல்லாம். அப்படி என்று அவர்கள் இறைவனிடம் வேண்டும்பொழுது மீண்டும் ஒரு பிறப்பு அந்த ஏழையான பெண்மணிக்கோ ஆணுக்கோ பிறந்து அவர்களுடைய புண்ணிய பாவ பலத்தை தான் அனுபவிக்க நேரும். ஒரே குழந்தை, ஒரே வீட்டில் 2 குழந்தைகள் பிறந்திருக்கிறது, 5, 6 குழந்தைகள் பிறந்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒரு குணாதிசயங்கள் கொண்டிருப்பார்கள் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கரும்பு எப்படி அடியில் போக போக சுவை நிறைந்ததாகவும் நுனியில் வர வர சுவை குறைந்ததாகவும் இருக்கின்றதோ, இது போல் உள்ளதை நாம் ஆத்ம விசாரம் செய்வது இல்லை. செஞ்சு பாருங்கள். இப்பொழுது இது போல ஜாதகத்திலே ஜாதக குந்தல யோகம், ராஜயோகம் என்று சொல்கின்றார்கள், விபரீத ராஜயோகம். அதெல்லாம் அவ்வளவு எளிமையாக கண்டுபிடிக்க முடியாது. விபரீத ராஜயோகம் என்றால் என்ன? ஒருத்தன் தடுமாறி கீழே விழும்போது பல்லுகள் உடையாம ஏதோ அவனுக்கு ஒரு அதிசயமான ஒரு பொருள், அற்புதமாக ஒரு தங்க காயின் கிடைச்சிருந்தானா அதுதான் விபரீத ராஜயோகம். நான் சொன்னேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ள மாட்டார்கள். நல்ல விஷயம் தெரிஞ்ச ஜோதிடர். அப்படித்தான் கடந்த கால பிரதமர், உதாரணத்துக்கு சொல்லுகின்றோம்,
நரசிம்மராவ் அப்படி பல ஜோதிடர்களை வைத்து 5 வருடமும் ஒரு நாள் தவறாமல் தான தர்ம யாக இயக்கியங்களை செய்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடன் இருந்து பயணித்த எத்தனையோ அதிகாரிகள் இன்றும் இருக்கின்றார்கள். அவர்கள் வெளிக்காட்டிக் கொள்வது இல்லை. இப்படி நாட்டை ஆளுகின்றவர்களும் தனக்கு உதவியாக ஒருவருக்கு பலரை வைத்து ஒருவருக்கு இருவரிடம் ஆலோசனை செய்து நிதானமாக அதை கடைபிடித்தால் எதிலும் நிரந்தரமான ஒரு நல்லது நடக்கும். ஆனாலும் ஒரு காரியத்தை செய்து விட்டோம் என்றால் உடனே பலன் என்ன என்று கேட்காதீர்கள். இப்பொழுது சொன்னோம், நேற்று சித்தி நாம யோகம், சாத்வீக நாம யோகம், நாளைக்கு சுபநாம யோகம். பலவிதமான பழங்களை நல்ல தேனில் ஊற வைத்து தானம் கொடுத்தீர்களா என்றால் 1,00,000 பேரில் ஒருத்தர் 2 பேர் கொடுத்துருப்பீங்க. நாளைக்கு அப்படி மன கொந்தளிப்பு ஏற்படுவதற்கு எளிமையான தான தர்மங்களை சொல்லியிருக்கின்றோம். இருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால், அதாவது பித்திருக்கள் மேல் பற்று கொண்டிருந்தால் நீங்கள் இதை செய்து பாருங்கள். கண்படாத தீர்த்தம் என்று சொல்வோம். வாத்தியார் சொல்வார், அதுதான் இளநீர். அந்த இளநீரை வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோல் ஆற்று நீர் கிடையாது, ஊற்று நீர், அதுவும் கண்படாத தீர்த்தம். நீங்கள் ஊற்று எடுத்து அதிலிருந்து கிடைக்கின்ற தீர்த்தம். அப்படி கண்படாத சிறிதளவே இருக்கின்ற பணம் நொங்கில் கிடைக்கின்ற தீர்த்தம், இவைகளை எல்லாம் சேர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்த பழ வகைகள், பழச்சாறுகளை எல்லாம் சுத்தமாக தயாரித்து கொண்டு பலவிதமான பழங்களை ஒரு பித்தளை மற்றும் உத்தராணி தாம்பாளம் இவைகளை பரப்பி வைத்து அதன் மேல் தர்பை சட்டம் விற்று அந்த பழங்களிலே புடலை விதை, பெரண்டை, அருகம்புல் இவைகளை துவைத்து தர்ப்பணம் இந்த வைகாசிக்குள்ளாவது செய்கள். அக்னி நட்சத்திரத்திற்குள் செய்யலாம். உத்தராயணத்தில் இந்த வைகாசி முடிவதற்குள் செய்வது அதீதமான நல்ல பலனை தரும். பெண்களும் தர்ப்பணம் செய்து தான் தீர வேண்டும். பல முறை சொல்லி கொண்டிருக்கின்றோம். இது நமது குலத்திற்கு, நமது ஜாதிக்கு வழக்கம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னதையும் அந்த இறைவன் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றான். இது வைதீக காரியம் என்று சொல்கின்றார்கள். லௌகீகமாக பல செய்து விடுகின்றார்கள். இப்படி வைதீகம் என்பது எந்த விதமான ஆண் பெண் இவர்களுக்கு வித்தியாசம் இல்லை. எந்த வேதவியாசர் எந்த பள்ளியில் படித்தான்? வால்மீகி மகரிஷி ராமாயணம் எழுதுவதற்கு, ராமர் பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே ராமாயணத்தை உரித்து எடுத்து வைத்து விட்டான். அவன் எந்த இடத்தில் கற்றுக்கொண்டான்? அதுதான் அற்புதமான இறை ரகசியம். இப்படி தானே சுயம்புவாக செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அதீதமான நல்ல பலன் கிடைக்கும். பிறப்பே வேண்டாம். எத்தனையோ குழந்தை படுத்த படுக்கையிலே வியாதியுடனே பிறக்க இருக்கின்றது. கோமுக தீர்த்தத்தை பிடித்து அதில் தினமும் தர்ப்பணம் செய்தால் பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமாகவும் பிறக்கும். இறக்கும் தருவாயிலும் நோய் நொடி இல்லாமல் 100 வயதை தாண்டியும் இறப்பார்கள். இப்படி தர்ப்பணத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்போம். இப்படி எண்கணித ஜோதிடப்படி தமிழிலும் எண்கணிதம் உள்ளது. உதாரணமாக நமக்கு உலகெல்லாம் தெரிந்திருக்கின்ற, குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் எண்கணிதத்தில் மிக மிக சிறந்தவராக, ஏன்னா மறைந்த போதுதான் இப்போ சொல்ல முடியும், பண்டிட் சேதுராமன் எழுதிய எண்கணித ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த பார்த்த எத்தனையோ பேர் இன்று நன்றாகத்தான் இருக்கின்றார்கள். அப்படி ஜோதிடத்தையே தொழிலாக வியாபாரமாக கொண்டு ஒரு கர்நாடக தேசத்தில், நான் பேரை சொல்ல மாட்டேன், எழுதி ஆர்டிக்கல் அண்டார்டிக்கல் எழுதி இப்பொழுது படாத பாடுபடுகின்றார்கள். இப்படி ஜோதிஷம் 4 பக்கமும் தீட்டிய கத்தி. ஆகையினால் ஏழைகளுக்கு உதவி செய்வது, தான தர்மங்கள் செய்வது தான் ஜோதிடத்தின் முதல் அத்தியாயம், முதல் கடமை. அது ஜோதிடர்களுக்கு நித்திய அக்னிஹோத்திரம், நித்திய தான தர்மம், நித்திய திரிகால சந்தியாவந்தனம், குறைந்தது 10,000 காயத்ரி ஓதித்தான் தீர வேண்டும். இல்லை என்றால் ஜோதிடனுக்கே ஜோதிடம் பார்த்தாலும் அது பலிக்குமா என்பது அந்த குருவுக்குத்தான் தெரியும். நீ ஜோதிடம் பார் என்று உனக்கு சொன்ன குரு யார் என்று கேட்டால் அவர்கள் விழிக்கின்றார்கள். இப்பொழுது குரு இல்லாத வாழ்க்கையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கல்வி அறிவு பட்டம் பெற்று விட்டோம், இவர்தான் என் குரு என்று சொல்ல முடியாது. அந்த குருவானவர் சகல கால ஞான வைராக்கியம், தர்மசாஸ்திரம், யுக தர்மசாஸ்திரம், நித்திய கர்ம அனுஷ்டானம், நித்திய கர்ம நிவாரணி, இப்படி பல விதத்தை தெரிந்து கொண்டு இருப்பவர்கள் ஏதோ சில சொல்லலாம். இப்படியும் சில நாட்களிலே ஜோதிடம் சொல்ல மாட்டார்கள். காலற்ற தலையற்ற உடலற்ற நாட்கள், அஷ்டமி நவமி நாட்கள் இரவில்
ஜோதிடம் சொல்ல மாட்டார்கள். இப்பொழுது நிதோமுமே ஜோதிடம், காலை முதல் இரவு வரை. அது கொடும் பாவத்தை ஏற்படுத்தும். அவருடைய கர்மாவை ஜோதிடர் வாங்கி கொள்வார். எப்படி அவர்கள் கொடுக்கும் அந்த காணிக்கையோ தட்சணையோ பழங்களையோ வாங்கும் பொழுது அவருடைய கர்மா ஜோதிடர்களை பற்றி கொள்ளும். அதனால் ஜோதிடர்கள் மிக சுத்தமாக புனிதமாக இருக்க வேண்டும் என்பது நமது வாத்தியார் சொல்லி கொடுத்ததை என்று சொல்லுகின்றோம். நீங்கள் இளநீர், ஊற்று நீர், பனநுங்கு நீர் இவைகளை கண்டுபிடித்து இமீடியட்டாக உடனடியாக தர்ப்பணம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். எதிர்காலம் மிக மிக கடுமையானது. தலையில், அது வீட்டிலோ தரையிலோ ரோட்டிலோ வாகனத்திலோ எங்கு சென்றாலும் தலையில் அடிபடுகின்ற ஒரு நிலை அடிக்கடி ஏற்பட்டு அதனால் பல விபரீதங்கள் ஏற்படுகின்றன. நல்ல காரியங்கள் தடைப்பட்டு விடுமே. இப்படி நாள் பார்க்காமல் ஒரு நாளை கல்யாணத்திற்கு நிச்சயம் செய்துவிட்டு உடனே ஒருத்தர் வருவார், குழப்பவாதிகள். உங்கள் வீட்டில் அடுத்த மாதம் உங்கள் தாத்தாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு சிவசம் சிரார்த்தம் இருக்கிறது, அதை பண்ணாமல் திருமணம் செய்யலாமா என்று கேட்டால் அதை நிறுத்திவிடு. திவசம் திதி தான் வருஷம் கொடுக்குறீங்க, கல்யாணத்தை பண்ணு என்று சொல்வார்கள். நம்பி செய்து விட்டால் பித்ரு சாபம் சொன்னவர் செய்தவர் இருந்தவர் அத்தனை பேரும், ஏன் திருமணமான அத்தனை பேரையும் ஒரு விதத்தில் தாக்கி அவர்களை மனவேதனை அடைய செய்வார்கள். அது திருந்தும் வரை அவர்களுடைய வாக்கு நிற்கும். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடையதே அருளாளா அருணாச்சலா.